விடுதலை 1 வந்து சூரியனாவோட கேரக்டர், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவர் எந்த மாரி யோசிக்கிறாரு, ஆனா அவரால எதுவுமே பண்ண முடியலங்கிறத காமிச்ச விதம். விடுதலை 2ங்கிறது எப்படி வாத்தியார், அதாவது எப்படின்னா ஒரு ஆசிரியர் எப்படி இந்த அளவுக்கு மாறுனாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்ச மாரி இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ணா தான் அந்த படம் முழுக்கவே தெரிஞ்சாரு. ரொம்ப புரிஞ்சது. எனக்கு என்னன்னா, எப்புட்றா இந்த மாரி ஒரு கொள்கைகளையும், ஒரு இதையும் நம்ம மறந்துட்டோம்னு தோணுச்சு எனக்கு. இவ்ளோ மறந்துருக்கோமா நம்ம? ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல செயல்பாடுகள எல்லாத்தையுமே நம்ம இழந்திருக்கோம், மறந்திருக்கோம். காலம் கடந்தும் நம்ம செஞ்ச சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, அதையே நம்ம மறக்கடிச்சிட்டோமோ, இந்த ஜெனரேஷன் மறந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. மகாராஜா பெஸ்ட்டா, விஜய் சேதுபதி விடுதலை 2 பெஸ்ட்டா? விடுதலை 2. ஏன் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு 5 விதமான விஷயங்கள் பேசுன மாரி இருந்தது. ஒரே படத்துல 5 பேச முடியுமான்னு ஒரு விஷயம் தோணுச்சு. 1 வந்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜாதி வர்க்கம். ஜாதி ரீதியா நம்மள எப்படி எந்த அளவுக்கு பிரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசின விதமா இருக்கட்டும். 2வது வந்து அ விவசாயத்த பத்தி தெளிவா பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு பால் குடுக்குற அறுவடைக்கு டைம்ல வந்துட்டு பால் குடுக்க போ முடியாம ஒரு குழந்தையே இறந்துரும். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அதுல வந்து ஆதிக்க வர்க்கம் எப்படிலாம் செயல்படுது, எவ்வளவுதான் ஆதிக்க வர்க்கம்ங்கிறது ஜாதி ரீதியா மட்டும் இல்ல, பண ரீதியாவும் ஆதிக்க வர்க்கம் தான் அப்படிங்கிறதையும் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாட்டாளிகள், அதாவது எப்படின்னா உழைப்பாளிகள், தொழிலாளர்களோட அமைப்பு, சங்கம். இன்னைக்கு தெருவுக்கு தெருவு, முக்குக்கு முக்குக்கு ஒரு யூனியன் சங்கம் அப்படின்னு இருக்கு. அதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியலையோ என்னமோன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப நினைவுபடுத்தின மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்த மாதிரி இருந்தது. 5வது சமுதாயம். சமுதாயம்னா எல்லாரும் நம்ம தான். ஸோ மக்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னங்கிறதையும் தெளிவா காமிச்ச மாதிரி இருந்தது இந்த 5 படமும். வெற்றிமாறன் படத்துக்கு சரியா ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் 2K கிட்ஸ் வர மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சமுதாயம் சார்ந்துதான் அரசியல், அரசியல் சார்ந்து சமுதாயம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தை வந்து அரசியல் படம்னு சொல்றதை விட சமுதாய படம்னு சொல்லலாம். சமுதாயம், நம்ம தான் சமுதாயம், நம்மளுக்காக தான் ஒரு விஷயத்த பேசுறாங்க, நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. கேள்விகள் எழுப்பப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு படம்னா வெற்றி, வசூல் இதெல்லாம் தாண்டி ஒரு 10 பேர்ல 4 பேரையாவது கேள்வி கேட்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல 2 பேரையாவது எதையாவது ஒரு விஷயத்த யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு யோசிக்க வச்சிருக்குன்னு தான் இந்த படம் ஃபீல் பண்றேன். மஞ்சு வாரியர் ரொம்ப செட்டில்டா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதுல 2 விஷயம் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி விஜய் எல்லாருமே என்னை கேட்குறாங்க, ஏன் முடிய கட் பண்ண, நீ ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அப்ப சொல்லுவாரு, வா முடி நீ வச்சா வை, வைக்காட்டா போ, அது விருப்பம், நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குல்ல. அது இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க, அதனாலதான் நான் அப்படி பார்த்தேன். அவங்களோட ட்ரெஸ் விலகி இருந்துச்சு, அதனாலதான் நான் பார்த்தேன். அவங்க ஷார்ட்ஸ் போட்டு வந்தாங்க, அதனாலதான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இது ஏன் உடம்பு, என்னோட விருப்பம், நான் போடுற ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே காமிச்ச மாதிரி இருந்தது. இந்த படத்துல நிறைய அரசியல் பேசின விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளா நம்ம யோசிச்சுட்டு கேள்வி கேட்கறதுக்கு தயங்கின விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த படத்துல டைரக்டா கேட்டாரோன்னு தோணுச்சு. மியூசிக் வேற லெவலுங்க. ஐயோ, எனக்கு அந்த பாட்டுலாம் வரும்போதே நான் உண்மையிலே ஆக்சுவலி அந்த பாட்டு ஆடியோல அந்த பிக் பாஸ்ல போடும்போதே நான் என்ன யோசித்தேன்னா, இது வந்து 2 பேரும் லவ்வுக்கான ஒரு சாங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும்ல. எனக்கு என்னன்னா 2 போராளிகள் அப்படின்னு நம்ம அசால்ட்டா சொல்லிடுறோம், அவங்க ஒரு போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பாட்டுல காட்டின மாதிரி தோணுச்சு. நான் 10க்கு 10 கொடுப்பேன். நிறைய விஷயங்களை நம்மள கேட்க வச்சிருக்காங்க, யோசிக்க வச்சிருக்காங்க. அதனால 10க்கு 10 கொடுக்கலாம், தப்பே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.